நாம் தமிழர் ஆட்சி செயற்பாட்டு வரைவு 2026. அருளில்லார் கவ்வுலகம் இல்லை, பொருளில்லார் கிவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. தமிழ்மறை 247 வள்ளுவ பெருமகனார். நீர்வளவும் நிலவளவும் சார்ந்த தொழிற்சாலை வேலைவாய்ப்பு வளர்ச்சியைத்தான் நாம் தமிழர் அரசு முதன்மையாக முன்னெடுக்கும். பொருளாதார கொள்கை. நாம் நாடும் மக்களும் எதற்கும் கையேந்தவர்களாக இருக்க வேண்டும். தனக்கான தேவைகள் வளர்ச்சிகள் அனைத்தையும் தம் மண்ணிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான அத்தனை வளங்களும் தமிழகத்தில் இருக்கின்றன. அந்த வளங்களை பயன்படுத்தி மக்களை பலப்படுத்த தற்சார்பு பொருளாதார கொள்கையை நாம் தமிழர் அரசு முன்வைக்கிறது. தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம். தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையை தான் அண்ணல் காந்தியடிகள் முன்வைத்தார். ஆனால் இன்று தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் தான் இந்திய ஒன்றியத்தில் பொருளாதார கொள்கையாக உள்ளது. இதில் தனிப்பெரும் முதலாளிகளின் வளர்ச்சி தான் ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்கப்படுகிறது. சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களும் பண்டமாகத்தான் பார்க்கப்படுவார்கள். அன்று வணிகம் என கப்பலில் வந்த வெள்ளையர்கள் அரசை விரட்டியடித்து விடுதலை பெற்றுவிட்டு இன்று வானூர்திகளில் வரும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் இந்திய ஒன்றியத்தை விற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டின் வளங்களையும் மக்கள் நலன்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு பெருமுதலாளிக்கு தாரை வார்க்கின்ற கொள்கைதான் இந்த தனியார்மய, தாராளமய, உலகமய பொருளாதார கொள்கை. அனைத்து துறைகளையும் தனியார் வசம் ஒப்படைத்துவிட்டு ஆத்ம நிர்பார் என்ற திட்டத்தை இந்திய ஒன்றிய அரசு முன்மொழிந்தது ஏமாற்று செயலாகும். தற்சார்பு என்பது வெளிநாடுகளுடனான தொடர்புகளை துண்டிப்பதல்ல, மாறாக உணவு, மருத்துவம் உள்ளிட்ட இன்றியமையாத தேவைகளுக்கு நம் மண்ணை முதன்மையாக சார்ந்திருப்பதே ஆகும். நீர்வளவும் நிலவளவும் சார்ந்த தொழிற்சாலை வேலைவாய்ப்பு வளர்ச்சியை தான் நாம் தமிழர் அரசு முதன்மையாக முன்னெடுக்கும். பொருளாதார அடியாள்களாகிய நாங்கள் பன்னாட்டு நிதி நிறுவனங்களை பயன்படுத்தி மற்ற நாடுகளை எங்களது மிகப்பெரிய நிறுவனங்கள், அரசு மற்றும் வைப்பகங்களை இயக்கும் பெருநிறுவனங்கள் அடிபணிய வைக்கும் சூழலை உருவாக்குவோம். இதன் மூலம் கடன்களை வழங்குவோம். இவை மின் உருவாக்க நிலையங்கள், நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், வானூர்தி நிலையங்கள் அல்லது தொழில்துறை பூங்காக்கள் போன்ற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான கடன்களின் வடிவில் இருக்கும். இத்தகைய கடன்களின் ஒரு கட்டுப்பாடு என்னவென்றால், எங்களது சொந்த நாட்டை, சொந்த பொறியியல் மற்றும் கட்டுமான நிறுவனங்களை இந்த திட்டங்கள் அனைத்தையும் கட்ட வேண்டும் என்பதாகும். சுருக்கமாக சொன்னால், இந்த பணத்தின் பெரும்பகுதி அமெரிக்காவை விட்டு வெளியேறுவதே இல்லை. இது வாஷிங்டனில் உள்ள அலுவலகங்களிலிருந்து நியூயார்க், ஹவுஸ்டன் அல்லது சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள பொறியியல் அலுவலகங்களுக்கு மாற்றப்படுகிறது. ஜான் பெர்கின்ஸ், ஒரு பொருளாதார அடியாளரின் ஒப்புதல் வாக்குமூலம். கியூபா. கடுமையான பன்னாட்டு பொருளாதார தடைகளுக்கு நடுவிலும் கியூபா சில துறைகளில் வியக்கத்தக்க தற்சார்பை அடைந்துள்ளது. உணவு தட்டுப்பாட்டை போக்க நகரங்களிலே சிறிய அளவிலான இயற்கை வேளாண் பண்ணைகளை உருவாக்கி வேளாண் விளைச்சலின் தன்னிறைவை பெற்றுள்ளது. மேலும் தனக்கென சொந்தமான மருத்துவ கட்டமைப்பு உருவாக்கி உலகத்தரம் வாய்ந்த இலவச மருத்துவ சேவையை மக்களுக்கு வழங்குகிறது. டென்மார்க் தற்சார்பு எரிபொருள் உருவாக்கத்தில் உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது. தனது மின்சார தேவையில் 50 விழுக்காட்டிற்கு அதிகமானவற்றை காற்றாலைகள் மூலம் உருவாக்கம் செய்கிறது. கழிவுகளிலிருந்து ஆற்றல் உருவாக்கத்திலும் மிதிவண்டி பயன்பாட்டினை ஊக்குவிப்பதன் மூலம் கரிம வெளியீட்டை குறைப்பதிலும் வெற்றி கண்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி மற்றும் எண்ணெய் சார்ந்திருப்பதை பெருமளவு குறைத்து சொந்தமாக பசுமை ஆற்றலை உருவாக்குகிறது. ஐஸ்லாந்து தனது புவியியல் அமைப்பை வாய்ப்பாக பயன்படுத்தி எரியாற்றல் உருவாக்கத்தில் தற்சார்பை அடைந்துள்ளது. இந்நாட்டில் 90 விழுக்காடு வீடுகளுக்கு தேவையான வெப்பம் மற்றும் 25 விழுக்காடு மின்சாரம் புவியின் வெப்பத்திலிருந்தே பெறப்படுகிறது. கடும் குளிரான நாடாக இருந்தாலும் புவி வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி பசங்குடல்கள் மூலம் தங்களுக்கு தேவையான வேளாண் பொருட்களை தாங்களே உருவாக்கம் செய்கின்றனர். மேலும் இந்நாடு புதைபடிவ எரிபொருட்களை முற்றிலும் தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுகிறது. வெனிசுலா நாட்டின் அரச தலைவர் ஹியூஜோ ரஃபல் சவேஸ் ஃபயராஸ் எண்ணெய் வளத்தை அரசுடைமையாக்கினார். அதன் வழியே கிடைத்த வருவாயை கொண்டு கல்வி, மருத்துவம் ஆகிய சேவைகளை மக்களுக்கு வழங்கினார். எண்ணெய் வருவாயை மட்டுமே நம்பி இருந்தாலும் வேளாண் பொருட்கள் உருவாக்கம் செய்யாமல் இறக்குமதி செய்து கொடுத்தாலும் 2014க்கு பிறகான காலகட்டத்தில் வெனிசுலா பெரும் பொருளாதார பின்னடைவை சந்தித்தது. வளங்களை அரசுடைமையாக்கியதோடு அதன் வருவாயை வேளாண் தொழிற்சாலைகளில் முதலீடு செய்திருந்தால் தன்னிறைவாக பொருளாதாரத்தை எட்டியிருக்க முடியும். இலங்கை. 2022ஆம் ஆண்டில் இலங்கையில் ஏற்பட்ட பணவீக்க நெருக்கடிக்கு முதன்மை காரணங்களில் ஒன்று உணவு மற்றும் பிற இன்றியமையாத பொருட்களுக்கு இறக்குமதியை சார்ந்திருந்ததுதான். தற்சார்பு பொருளாதாரத்தில் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் உலகளாவிய சந்தையில் ஏற்ற இறக்கங்களால் தீர்மானிக்கப்படுவதில்லை. உள்நாட்டிலேயே உருவாக்குவதன் மூலம் இலங்கையின் பொருளாதாரத்தை சீரழித்த இறக்குமதி பணவீக்கத்தை தவிர்த்திருக்க முடியும். தற்சார்பு வாழ்வு முறை பொருளாதாரத்தை வலிமையற்ற நுகர்வோர் பொருளாதாரத்திலிருந்து உருவாக்க பொருளாதாரமாக மாற்றி வலிமைப்படுத்தப்படுகிறது. பசுமை பொருளாதார கொள்கை. எல்லா வளங்களையும் வைத்துக் கொண்டு நம் நாடு பிற நாடுகளிடம் கையேந்தி நிற்பது அவமானம். அதனால் நாம்
தற்சார்பு பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கிறோம். சிற்றூர்களில் இருந்து மண் சார்ந்த தொழிலை வளர்த்தெடுப்போம். அதுதான் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சம விழுக்காட்டில் இருப்பதை உறுதி செய்யும். தொழிற்சாலைகள் மட்டும் போதாது, நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும்தான் இந்நாடு கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. இதுவரை அதிகாரத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் தொழிற்சாலைகளுக்கு கொடுத்த முன்னுரிமையை வேளாண் விளைச்சலுக்கு கொடுக்கவில்லை. நமது மண்ணின் தன்மை வேளாண் தொழில் சார்ந்தது, வேளாண் நிலமாக இருப்பதுதான். அதை ஒழித்துவிட்டு தொழிற்சாலை நகரமாக மாற்றி வருவதால் தற்சார்பற்ற நாடாக நம் நாடு மாறி போகிறது. வெறும் இயந்திரங்களை மட்டுமே உருவாக்கி கொண்டு உணவுக்காக வெளிநாடுகளிடம் கையேந்த வேண்டிய நிலையை நமது அரசுகள் உருவாக்கி இருக்கின்றன. தரகு அரசு போக்குவரத்து, மருத்துவமனை, கல்வி, வானூர்தி, குடிநீர் விற்பனை, மின்சார உருவாக்கம், சாலை வசதி, அரசு கட்டுமானம், தொடர்வண்டி போக்குவரத்து, அஞ்சல் சேவை, காய்கனி வணிகம், வேளாண் பொருள் கொள்முதல், எரிபொருள் விற்பனை என அனைத்துமே தனியார் வசம் சென்று விட்டது. தனிப்பெரும் முதலாளிகளும் வன வேட்டைக்காடாக மாறிவிட்ட நிலத்தில் சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மக்களுக்கு முதலாளிகளுக்கும் இடையே தரகு வேலை பார்க்க முடியுமே ஒழிய தலைவர்களாக இருந்து சேவை செய்ய முடியாது. நாம் தமிழர் அரசு இந்த கேடு விளைவிக்கும் போக்கை கலைந்து மாநில மக்களின் முதுகெலும்பாக அமையும் வகையில் தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையின் வழி பயணிக்கும்.